அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய 2வது பரிசுத்த ஓய்வு நாள். அனைவரையும் அன்போடு புத்தாண்டு வாழ்த்து கூறி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் என்னன்னு தெரியல, ரொம்ப கூலிங்காக இருக்குது பூமி. இந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் எதிர்த்து தேவ சன்னிதானத்தில் ஆசையோடு வாஞ்சியோடு ஆராதிக்க ஓடி வந்த உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்துடணும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவிச்சுன்னா நாம் ஆலயத்தில் இருப்போம். அல்லேலூயா, ஆமென். பவுல் சொல்கிறாரு, என்னை அவருடைய அன்பு நெருக்கி ஏவுது, அதனால் தான் என்ன செய்கிறேன், இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் எவ்வளவு ஆராதனை ஆரம்ப ஜெபமிக்கும் போதே இங்கே இருக்கணும். அல்லேலூயா, அதுதான் எழுப்புதல். அது வரைக்கும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதுமே படிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை அப்படியே மனசில் வைங்க. நீங்கள் வீட்டில் போயும் இதை மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நமக்கு கொடுக்கிறார். அது இந்த ஆண்டில் அது நடக்கும், நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். சரிங்க, இன்றைக்கி நாம் வாசித்தோம் யோசுவாவின் புஸ்தகம் 1லிருந்து 18 வசனங்களை நாம் வாசித்தோம். இங்கே என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே வந்து இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார் இல்லையா. 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்தாங்க. எகிப்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும்போது பார்வோன் கையிலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் கொண்டு வந்து விதைப்பும் அறுப்பும் இல்லாத அந்த வனாந்தரத்தில் மோசேயை கொண்டு என்ன செய்தார், மீண்டும் அவர்களை போஷித்து காப்பாற்றி வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல வனாந்தரத்திலிருந்து அப்படியே மெல்ல என்ன செய்தாங்க, கானானை சுதந்தரிக்கும்படி தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அங்கே புறப்பட்டு போகிறாங்க. யோர்தானுக்கு அப்பாலே இருக்கிறது கானான். ஆனால் கானானுக்கு இப்பாலேயே ஒரு தேசம் இருந்தது, அது எமோரியர் வாசம் பண்ணுகிற தேசம். அந்த தேசத்தில் ஒரு 2 பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க. ஒரு ராஜா பேர் சீகோன், இன்னொரு ராஜா பேர் ஓகு. இந்த 2 பேரையும், அந்த 2 பேருடைய ஜனங்களையும் மோசே கட்டளையிடுகிறார். யோசுவா யுத்த வீரன், அந்த யுத்தத்தை நடத்துகிறான். அதன் வழியாக என்ன செய்தார்கள், இந்த 2 ராஜாக்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டு அந்த தேசம் சுத்தமானது. அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 3 கோத்திரங்கள் முதலில் சுதந்திரிக்கிறார்கள். யார் யார்? ரூபன் கோத்திரம், மனாசே கோத்திரம், காத்து கோத்திரம். 3 கோத்திரங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது 9 கோத்திரத்துக்கு இனி தேசம் இல்லை, ஜனங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, இப்போது வழிநடத்தி செல்லக்கூடிய மோசே இறந்து போயிட்டார். மோசே இல்லை, கர்த்தர் அவரை எடுத்துக்கிட்டாரு. அவரை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் இல்லை. எகிப்துக்கும் போக முடியாது, கானானுக்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நடுத்தரத்தில் நிற்கிற நேரம், அந்த நேரம். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக ஜனங்கள் காத்து கொண்டு அந்த வனாந்தரத்தில் தவித்து கொண்டிருந்த நேரம், ஒரு நாள் கர்த்தர் ஜனங்களிடத்தில் பேசும்படி வருகிறார். அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மோசேயோட கடைசி வரைக்கும் யோசுவா என்ன செய்தான், கூட இருந்தது யோசுவா தான். மோசேயினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த யோசுவா பயபக்தியோடு யோசுவாவுக்கு என்ன செய்தார், ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். மோசேக்கு உடன் ஊழியக்காரனாய் இருந்தவன் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசற்படியிலே காத்து கிடந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசுவா கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினவன் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், இந்த யோசுவா அந்த மோசே என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய தேவனுடைய மனுஷனுக்கு உடன் ஊழியனாக கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனுஷன். அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சோத்ரம். அன்பான தேவ பிள்ளைகளே, சும்மா ஒருவனிடத்தில் தேவன் வந்துட மாட்டார். கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற மனுஷனை எப்படி எடுக்கிறார் என்றால், திடீர்னு போயெல்லாம் பிடிச்சிட்டு வரல.
அவன் ஏற்கனவே அவன் தேவனோடு, தேவனுடைய மனுஷனோடு, தேவனுடைய வாசற்படியில் காத்திருந்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனை, தேவனிடத்தில் பயபக்தியாக இருக்கிற ஒரு மனுஷனை தான் தேவன் தெரிந்து எடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இன்றைக்கி எடுத்த உடனே நான் பாஸ்டர் ஆகணும்னு நிறைய பேருக்கு ஆசை. அதெல்லாம் நடக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப புடமிடப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். புடமிடப்படணும். கர்த்தர் ரொம்ப புடமிடுவார். அதெல்லாம் சும்மாவெல்லாம் தரமாட்டார். நான் பாஸ்டர் ஆகும்போது எனக்கு 10 வருஷம் ஆச்சு. பைபிள் காலேஜிலிருந்து வெளியில் வந்த பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு பாஸ் ஊழியம் கிடைச்சிது. அது வரைக்கும் ஒரு உடன் ஊழியனாகத்தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் தனி சபையை நடத்தினாலும் எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறார், எம்எஸ் ஜோசப். அவருடைய மகன் மேத்யூ. அவர் அம்பத்தூர் மேனாமேட்டிலிருந்து போரூர் சென்னை அங்கே வந்து நான் நடத்துகிற சபைக்கு அவர் தான் ஞானஸ்தானம் கொடுப்பார், அவர் தான் திருவிருந்து கொடுப்பார். அவருக்கு கீழே தான் அவருடைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் நான் கலந்து கொண்டு 10 வருஷம் அப்படி இருந்தோம். அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நான் பார்த்தேன். கர்த்தர் உன்னை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு மக்களை பாதுகாக்கிறதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நீ போதகராக இருக்கலாம் என்று எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் விழாவை அவங்க தான் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு தான் நான் போதகரானேன், பாஸ்டர் ஆனேன், அப்புறம் ரெவரண்ட் ஆனேன், அப்புறம் பிஷப் ஆனேன். இன்றைக்கி இருக்கிறவங்க மத்தியில். அப்போ ஸ்தோத்திரம். தேவன் படிப்படியாய் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமேன். அதான் நமக்கு ஊழியக்காரர்களுக்காக, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி திடீர்னு பக்கத்தில் ஒரு பாஸ்டர் வந்து நான் பாஸ்டர்னா உடனே ஜனங்க அங்கே போயிடுறாங்க. நீ எப்படி பாஸ்டர், உன் அழைப்பு என்ன, நீ எங்கேருந்து வந்த, அவனுடைய வாழ்க்கை என்ன, எல்லாமே பார்க்கணும். கர்த்தர் அதை விட கர்த்தர் என்னை எந்த சபையில் நாட்டி வைத்திருக்கிறாரோ அங்கே தான் நான் வளருவேன், அங்கே தான் கனி கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த மாதிரி வாழ கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு இப்போ நிறைய பேர் வருவாங்க, கூப்பிடுவாங்க. நீங்கள் சொல்லணும், எனக்கு ஒரு சர்ச் இருக்குது, எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நாங்கள் அங்கே போயிட்டுருக்குறோம், கர்த்தர் என்னை அந்த சபையில் நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் கனி கொடுத்துட்ருக்குறேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க, அவங்க அமைதியாக போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமீன். நீங்களும் சமாதானமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சரிங்க. இப்போ கர்த்தர் மோசேயோடு கூட பேசினது போல் இப்போ யோசுவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலங்கொண்டு திடமனதாக இரு. ஏன் இப்படி சொல்கிறார்? எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிட்டு இவர்களுக்கு கொடுப்பாய். அல்லேலூயா. ஆமேன். வேலை பாதியில் நிற்கிது. ஒரு கால்வாசி வேலை தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் 3/4 வேலை இருக்குது. 3 கோத்திரத்துக்கு தான் இடம் கிடச்சிருக்குது, இன்னும் 9 கோத்திரம் பாக்கி இருக்குது. யார் கூட்டிகிட்டு போவா? அந்த மக்களை வழிநடத்தி சென்று அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் வேலையை, அதற்காக அந்த வேலைக்காக உன்னை யோசுவா, உன்னை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கிறேன். கருத்து தெளிவாக அவனை சொல்லி அழைக்கிறார். தேசம் எங்கே எதெல்லாம் சொல்கிறாரு? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும், ஏத்தீரின் தேசம் அனைத்தையும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு எல்லையை தரேன், இந்த எல்லை எல்லாம் உங்களுடையதாக இருக்கும். தேசம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தெரி, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னார். ஆகவே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் வந்து தன் சொன்னதை நிறைவேற்றுவதில் அவர் கவனமாக இருக்கிறாரு. ஆனால் ஸ்தோத்திரம், நாம் கவனவீனமாக இருந்துடக்கூடாது. இந்த தலைமுறை நடத்தி செல்ல அடுத்து ஒரு தலைவரை தேவன் இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த தேர்ந்தெடுத்தலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்ப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசுவா, நான் உன் கூட இருந்து இதையெல்லாம் நான் செய்யணும்னு சொன்னால், நீ என்னுடைய வேதத்தை கை கொள்ளு, என்னுடைய உடன்படிக்கையை, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நீ கவனமாய் படி. அதில் வலது பக்கம் இடது பக்கம் விலகாத, அது உன் வாயை விட்டு விலகாது இருக்கட்டும். அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக இருந்து நீ இந்த தேசத்தை எடுத்து பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுப்ப. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். அப்போ என்ன ஆண்டவரே, யுத்தத்தை சொல்லி தர வேண்டியதானே, யுத்த ஆயுதங்களை சேர்க்கணும், நிறைய சண்டைக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், அது மாதிரியெல்லாம் எனக்கு சொல்லித்தர மாட்டிங்களா?
அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அல்லையிலே சொல்லும். அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஏன் வேலை. நான் சேனைகளின் கர்த்தர், நான் யுத்த வீரன். அல்லேலூயா, ஆமேன். தேவன் ஒருவனும் எதிர்க்க முடியாத பெரிய மாபெரும் யுத்த வீரர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் பார்த்துக்குவார். ஆகவே ஸ்தோத்திரம். நாம் அவர் கீழ்ப்படிஞ்சால் போதும். யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஆமேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நான் என்ன செய்வேன், எப்படி இதெல்லாம் நடத்துவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாக இரு, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன். அதுதான் ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ அடுத்த கட்டமாக இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறாரு. நீ பாளையத்துக்குள்ளே நடந்து போய் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணும்படி சொல்லு. அப்புறம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லு. இந்த 3 நாளுக்குள்ளே என்ன செய்வீங்க, யோர்தானை கடந்து போவீங்க. இந்த யோர்தான் அந்த வெள்ளம் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. அந்த யோர்தானை இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் தாண்டி அந்த பக்கம் போவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். ஜனங்க நம்புனாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க அந்த 3 கோத்திரத்தில் அவர் கேட்டுக்கிறாரு. யாருக்கிட்ட? ரூபானியர், காத், அப்புறம் மனாசே 3 கோத்திரத்துக்கிட்ட கேட்குறாரு. கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்துட்டாரு, நதிக்கு இந்த கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் இங்கே அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கக்கூடாது. நீங்களும் இந்த யுத்தத்தில் முழு பங்கு எடுத்து வர வேண்டும். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பெஞ்சாதிகளும் உங்கள் மிருகஜீவன்களும் மாத்திரம் இங்கே இருக்கட்டும், நீங்கள்லாம் அந்த பக்கம் வந்துடணும். உங்கள் சகோதரரான 9 கோத்திரத்துக்கு மக்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்து அவர்கள் சமாதானமாய் அங்கே உட்கார வரையிலும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னபடி நாங்கள் செய்வோம். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதான் இன்னைக்கு கீழ்ப்படிந்தார்கள். எங்கேருந்து படிக்கலாம் தெரியுமா? அம்மா படிக்கிறீங்களா? 14 படியுமா? 14, 15, 16. உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்திற்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். விளங்குச்சுங்களா? அப்போ ஸ்தோத்திரம். மக்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறார்கள். சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் செய்வோம், போ என்று சொல்லுகிற இடமெல்லாம் நாங்கள் போவோம், அதுவரையிலும் நான் உங்களோடு வருவோம் என்று அந்த 3 கோத்திரத்தார் அன்றைக்கு யோசுவாவிடத்தில் மனப்பூர்வமாய் அவர்கள் சொன்னார்கள். பாவம், இப்போ 9 கோத்திரத்துக்காரங்க என்ன செய்கிறாங்க? தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடச்சிருச்சு, எங்களுக்கு இன்னும் இடம் கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு தங்குற இடம் கிடைக்கல, எங்களுக்கு தேசம் கிடைக்கல, நாங்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு எதுனே தெரியலைங்கும் போது அந்த 9 கோத்திரத்து ஜனங்களும் அங்கலாய்த்துட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த 3 கோத்திரத்துக்கு இளைப்பாறுதல் கிடைத்திருச்சு. ஆனால் இந்த 3 கோத்திரமும் நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த 9 கோத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சப்போர்ட் பண்ணும்படி அவர்களை அழைக்கிறார். ஆகவே இந்த அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் போன்னு சொல்கிற இடமெல்லாம் நாங்கள் போவோம், செய்யுங்கிற காரியத்தையெல்லாம் நாங்கள் செய்வோம், அது போதும். கீழ்ப்படிஞ்சால் போதுங்க. கர்த்தர் அவங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம். எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் 8 பேர் இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறவன் ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, பழமொழி கேட்டிருக்கிறீங்களா?
எதிர்த்து நிற்கிறவனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பிள்ளை கீழ்ப்படிந்தால் அவனோடு கூட ஒருவன் 1000 பேரை 2 பேர் 16,000 பேரை துரத்தும்படி தேவ வல்லமை பெற்றுக்கொள்வார்கள். அல்லையிலேயே சொல்லுங்கள். கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் யுத்தத்துக்கு கூட வருவார். அப்போ கீழ்ப்படுகிறேன் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். பாருங்கள், அது யோசுவாவுக்கு பெரிய சமாதானம். ஏன் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி மோசே காலத்தில் அப்படி கீழ்ப்படுகிற மக்களே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டார் மோசே. பார்த்தீங்களா, 10 முறை கர்த்தர் ஜனங்களை பரிசோதிக்கிறாரு. 10 முறையும் ஜனங்க என்ன செய்தாங்க? தேவனுக்கும் மோசைக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, கலகம் பண்ணி, பாவம். மோசையை கல் எடுத்து அடித்து கொல்லும்படி அவங்க கல் எடுத்துக்குவாங்க. பாவம் மோசே, பாவம் மோசே. எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? யாரால்? முரட்டாட்டம் பண்ணுகிற மக்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அதே மாதிரி தான் வந்துச்சு. அப்போல்லாம் என்ன செய்யும்? வாதை வந்துடும். வாதை வந்து இஸ்ரவேலை தாக்கும். அவங்க முரட்டாட்டம் பண்ணி முடித்த உடனே வாதை இறங்கிடும். ஜனங்க அப்படியே வாதிக்கப்பட்டு அப்படியே செத்துக்கிட்டு கிடப்பாங்க. அப்பவும் என்ன செய்வார்? மோசே ஆரோனும் தேவ சமூகத்தில் போய் மண்டிட்டு தூபகலசம் ஏற்றி உயிரோடு இருக்கிறவர்களுக்கு செத்தவர்களுக்கு நடுவே நின்று, ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, மன்னிங்க மக்களைன்னு வேண்டிக்குவார். அப்போ கர்த்தர் வாதையை நிறுத்துவார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு? சுத்தமாகவே பூமியை பிளந்து அந்த கலகம் பண்ணுற மக்களை மூடிய போட்டார். இன்னொரு பக்கத்தில் அந்த கீழ்ப்படியாத அவிசுவாச மக்கள் எகிப்துக்கு போவோம்னு முரட்டாட்டம் பண்ணிகிட்டே இருந்தவங்களை வனாந்தரத்திலேயே செத்து மூடி போட்டார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு தலைமுறை 20 வயசுக்கு மேற்பட்ட ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் அவர் வச்சு இப்போ ஒரு யுத்தம் முடித்து அந்த யுத்தத்தில் 3 கோத்துறதுக்கு ஜனங்களுக்கு இடத்தையும் கொடுத்தாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, மோசே காலத்தை நினச்சி பாருங்கள். ரொம்ப கவலையான காலம் இல்லைங்களா? மோசே வேதம் சொல்கிறது, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் மோசே சாந்த குணமுள்ளவன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். மிகுந்த சாந்த குணமுள்ளவன் தான். ஆனாலும் அவனையும் கோபப்படுத்தி கர்த்தர் சொன்னபடி பேசுன்னு சொல்கிற இடத்துல போய் பேசாமல் தடி வச்சு ஓங்கி அடித்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி, நீ என் ஜனங்கள் மத்தியில் என்னை பரிசுத்தம் பண்ணலை, நீ இனிமேல் கானானுக்கு பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு கானானை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தையே இழக்கும்படி இந்த ஜனங்க கலகக்கார மக்கள் பண்ணி விட்டுட்டாங்க. மோசே கானானை இழந்து போனான். அவனை அந்த மலைக்கு மேலே வர சொல்லி, கண்ணில் பார்த்துக்கோ, நீ கண்ணால் காண்பாய், ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? தேசத்தை சுதந்திரிக்க மாட்டாயின்னு அந்த மலை மேலே ஏறி வர சொல்லி அங்கேருந்து பார்த்தான். அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்தான். அப்புறம் தூக்கி கர்த்தரை அவனை அடக்கம் பண்ணிட்டு, அவன் எங்கே இருக்கிறானே தெரியாது. மோசேயை கர்த்தரையே அடக்கம் பண்ணினார் என்று எழுதியிருக்குது. அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான். பாவங்க மோசே, பாவம். முரட்டாட்டம் பண்ணுகிற மக்களோடு வாழ்ந்து ரொம்ப மன அழுத்தம், வேதனை பட்டு கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவன் பெற்றுக்கொண்டான். நானும் கூட அப்படி தான். இந்த ஊழியம் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரையிலும் நிறைய மக்களோடு தான் நான் இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களை எடுத்து நான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சேன் பாருங்கள், எல்லாருமே எனக்கு முரட்டாட்டம் செய்கிற மக்களாக மாறிட்டாங்க. ஒருத்தவங்க கூட கீழ்ப்படியில் கலகம். கர்த்தர் அவங்களை வெளியேற்றி விட்டார். அவ்வளோதான். அது எதுக்கு நமக்கு? இப்போ இருக்கிற சபை அழகான சபை. அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். கொஞ்ச நாள் என்ன செய்வார்? தேசத்தை சுத்தம் பண்ணி அப்புறம் அமைதியாக போட்டு வச்சு இல்லைங்களா, விதைச்சி விவசாயம் பண்ணுறவன் என்ன செய்வான்? அறுவடை முடித்து கொஞ்ச நாள் நிலத்தை அப்படியே போட்டுருவான். அது அப்படியே இருக்கிறதெல்லாம் மக்கி உரமாகி மண் நல்ல வளம் பெற்றும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் விதைக்க ஆரம்பிப்பான். அது மாதிரி தான் கொஞ்சம் வருஷம் கர்த்தர் சபையை பக்குவப்படுத்திக்கிட்டு
கர்த்தர் இப்பொழுது என்ன செய்யார்? ஒரு அழகான மக்களை, கீழ்ப்படுகிற மக்களை, முரட்டாட்டம் இல்லாத மக்களை தேவன் இப்பொழுது நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போ நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த சபையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது. ஏனென்றால் இங்கே எதிர்த்து பேசுகிறவர்கள் இல்லை, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் இல்லை, போராட்டம் பண்ணுகிறவர்கள் இல்லை. சொன்னால் கேட்குற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இது மோசே ஊழியம் அல்ல, இப்பொழுது யோசுவாவின் ஊழியத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு துவங்கி இருக்கிறார். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னும் கூட கர்த்தருக்குள்ளே பலம் கொண்டு நாம் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். நம்ம சோம்பல் கையோடு வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் வாரிக்கொள்வான். நாம் இன்னும் கூட தேவனோடு கூட இணைந்து கொண்டு தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாறணும். அப்பா அம்மா இல்லாமல் தான் நீ படிச்சுக்கிட்டியா? அந்த அப்பா இல்லாமல் தான் நீ ட்ரெஸ் வாங்கிட்டியா? அந்த அப்பா அம்மா இல்லாமல் தான் நீ நல்ல சோறு தின்னையா? நல்ல வசதியாக இருக்கிறியா? இப்போது இவ்வளவு செய்த அப்பா அம்மா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? இஷ்டப்படி போய் தான் வழி போனால் தான் உனக்கு வழி கிடைக்குமா? வேதம் சொல்கிறது, நீ பூமியிலே நன்றாக இருக்கும் வேண்டுமானால் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கவும், நீ பூமியிலே நன்றாக இருக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும். எப்படி கீழ்ப்படின்னு சொல்கிறாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்பா அம்மா கீழ்ப்படிதானது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீ கீழ்ப்படியணும். கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? எங்கள் அப்பா அம்மா மூலமாக இருக்கிறார். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அவங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். நீ சொன்னால் கேட்கவே மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன், போ நாசமாக போ, நாசமாக போயிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது உன்னை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவங்க மூலமாக உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேறு வழியே கிடையாது, உனக்கு ஒரு மார்க்கமே கிடையாது. அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நீ ஒரு அனாதை, அப்போ கூட நீ இஷ்டப்படி போக முடியாது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் உன் வழியை வாய்க்க பண்ணி உயர்த்துவார். அப்போ கூட கர்த்தர் இல்லாமல் உன் வாழ்க்கை வரவே வராது. தேவ சித்தத்தில் அடங்கியிருந்து வாழணும். ஆகவே ஸ்தோத்திரம், நான் செட்டில் ஆகிட்டேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குது, இனி யார் எப்படி போனால் எனக்கு என்ன, போயிடக்கூடாது. பிள்ளைகளை ரிட்டையர்ட் ஆகிட்டேன், சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு போய் உட்கார்ந்துடாதீங்க. எத்தனையோ நலிந்த குடும்பங்கள் இருக்குது, ஒழுக்கம் இல்லாத குடும்பம் இருக்குது, பெற்றோர்கள் ஒழுக்கம் இல்லை. நிறைய குடும்பத்தில் இன்னும் பெற்றோர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், சாராயம் குடிக்கிறான், பிராந்தி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் புருஷன். மனைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைங்க தவிக்குது. இந்த குடியாரம் எப்படி எங்களை வாழ்க்கையை கரையேற்றுவான்னு சொல்லி அவனை நினச்சி தவிக்குது பிள்ளைங்க. ஒழுக்கமில்லாத வாழ்க்கை. சிலது பாலி இச்சைகளுக்குள்ளே விழுந்து கிடக்குது, தெளிவில்லை, சாத்தானால் பிடிபட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வஞ்சித்தது. மோசையோடு கீழ்ப்படிய முடியல, பயங்கர முரட்டாட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம சரிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சரிப்படுத்தணும். நான் சரியாயிட்டேன், எனக்கு வாழ்க்கை அமைஞ்சுக்கிச்சின்னு போய் அமைதியாக இருந்துடாதீங்க. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்? ஒருவருக்காக ஒருவர். வேதம் என்ன சொல்லுது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. ஒருவருக்காக ஒருவர், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை நாம் நேசிக்கிறவர்களாய் மாறணும். போன வருஷம் வரைக்கும் இருந்த மாதிரி எல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் இருந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளை, படிக்காத பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த வேலை அதுக்கு கரெக்டாக இருக்கும், இங்கே ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உடனே கூப்பிட்டு சொல்லுங்கள், எங்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் அந்த டைரெக்டாகவே நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கட்டும். வெளியிலே சொல்லுங்கள், ஒரு வருமானம் கிடைக்கட்டும். ஒரு 20,000 அந்த குழந்தைக்கு ஒரு கிடைக்குதுன்னா அந்த குடும்பம் மேம்பட்டுருமில்ல. இப்போ ஏன் உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? தெரியாமல் தான் ஏன் இருக்கிறீங்க? தெரியாமல் இருக்கிறதும் தவறு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடுங்க. ஆமாம், தாழ்ந்த சகோதரன் தாழ்ந்த சகோதரி அவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. மேலே வான்னு நீங்கள் கூப்பிடுங்க. அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். 3 கோத்திரத்துக்கு இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. 9 கோத்திரத்துக்கும் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எழும்பி எங்களோடு யுத்தத்துக்கு வர வேண்டும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் அது மற்றவர்களுக்கு கிடைக்கும்படி எழும்புங்கள். அதுக்காகத்தான் இந்த நைட்டில் இந்த ப்ரேயர் வச்சுருக்கிறேன். உங்களை கூட்டவே முடியல என்னால். வெள்ளிக்கிழமை வச்சாலும் உங்களால் வர முடியல. மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன செய்வீங்க? வேலை உங்களுக்கு இருக்குது, உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஒருவேளை வீட்டில் இருக்கிற மக்கள் தான் இன்றைக்கி சர்ச்சில் ஒரு ஜபம் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு பைபிள் எடுத்துகிட்டு வரீங்களா? அப்படி பாரமுள்ள பெண்கள் இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். ரொம்ப துக்கமாக இருக்குது எனக்கு. நீங்கள் வந்தால் தானே இங்கே பாரம் தெரியும். அந்த அன்றைக்கி எவ்வளோ பாரப்படுகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுகிற மக்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் இங்கே ஜெபத்துக்கு வந்தால் தானே தெரியும். வெள்ளிக்கிழமை வாங்க தேவ பிள்ளைகளை. வீட்டில் இருக்கிற பெண்கள் தயவுசெய்து வெள்ளிக்கிழமை வாங்க. சகோதரர்கள் வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் வாங்க. இது ஒரு யுத்தம். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வாங்க. நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நோக்கங்களை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு லீடிங் தருவார், உங்களுக்கு வழிநடத்தலை கொடுப்பார். நீங்கள் யாரோ ஒரு 4 பேர்த்த லிஃப்ட் பண்ணுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் 4 பேர்த்த நீங்கள் உயர்த்துகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் பண்ணுவீங்க. சும்மா தூங்கியே கெடுத்து என்ன பண்ணுறது? டிவி பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறது? தயவுசெய்து நேரத்தில் தூங்குங்க. முதல்ல அதை பழகிங்க. 9 மணிக்கெல்லாம் தூங்க பாருங்கள். 9 மணிக்கு தூங்குறவங்க நீடி ஆயிலாக இருப்பாங்களாம். 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறவங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்கதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. 1 மணிக்கு மேலே தான் நான் தூங்குவேன் அப்படின்னு இருந்தால் அவன் என்ன பண்ணுறானாம்மா? அவனுக்கு ஆயுசு நாட்கள் முடிஞ்சிட்டு இருக்குதான். உடலில் இருக்கிற முக்கியமான ராஜ உறுப்புகள் பலன் இழந்து அது ஆயுசு முடியுது. அப்படி கடைசி காலத்துக்கு முன்னாடியே செத்துருவாங்க. ஆனால் ஆயுசு நாட்கள் கம்மி, ஆனால் ரொம்ப கொடூரமாக சாவாங்களாம். ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், யூடியூப்பில் இது அனுப்பி விட்றேன் பாருங்கள். சில பொறுப்பே இல்லை. தேவையில்லாத எந்திரிக்கிற நேரத்தில் தூங்கிட்டு கிடக்கிறது, தூங்குற நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறது. பேயா நீங்கள்லாம்? பிசாசுகளா? மனுஷருக்கு எந்த நேரத்தை கொடுத்துருக்கிறாரு? பகலெல்லாம் நீங்கள் வேலை செய்யுங்க, இரவு மிருகங்களுக்காக நான் கொடுத்தேன்னு சொல்கிறார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்ல காலங்களை நல்லபடியாக பயன்படுத்துங்க. நிறைய ஜெபிக்கலாம், சமாதானமாக வாங்க. அருமையான தேவ பிள்ளைகள் இப்படி செய்யும்போது நீங்களும் பிரயோஜனப்படுகிறீர்கள். அல்லேலூயா, பிரயோஜனப்படுகிறீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு இதோட நான் முடிக்கிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? எல்லாமே கிடைக்கணும். சொல்லுங்கள், வாயிலையாவது சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதுவரையிலும் நான் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். ஆமாம், இந்த எண்ணம் மட்டும் வைங்க. ஆத்துமாக்களுக்காக பாரப்படுங்க. சபையை விசாரிங்க. சபையில் இந்த குடும்பம் அந்த குடும்பம் வர்றீங்க, பார்க்குறீங்க, அப்படியே எழுந்திரிச்சு போகிறீங்க. இதெல்லாம் நம்ம சேர்ந்துருக்கலான்னு தான் இந்த நைட்டு ப்ரேயர் வைக்கலான் இருக்கிறேன். அது கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கும். நம்ம இங்கே எல்லாருக்காக ஜெபிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்கலாம். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறதுக்காக தான் நைட்டு ப்ரேயர் வைக்கிறேன். அதனால் இரவு ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாங்க. கொஞ்சம் அப்படியே சபையோடு கூட நீங்கள் உலகத்தை விட்டுட்டு சபையோடு நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகி பழகிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட சபைகள் தான் வளருது. பாஸ்டர் மட்டுமே ஏதோ பண்ணி சர்ச்சை வளர்த்துருவாருன்னாலாம் வளராது இல்லைங்களா? ஜனங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே எப்படி வளர்ந்தது? நாங்கள் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கீழ்ப்படிவோம், கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், முரட்டாட்டம் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? மோசையோடு இருந்தது போல் நீங்கள் கர்த்தரோடு இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஊழியக்காரங்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்க? நீங்கள் கர்த்தரோடு இருங்க.
கர்த்தருடைய லீடிங் பெற்றுக்கிட்டே இருங்க. கடவுள் உங்களோடு பேசணும். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பேசுனா எங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கடவுளோடு இருங்க. நாங்கள் கடவுள்கிட்டருந்து நீங்கள் கொடுக்குற ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதான் விஷயம். அப்படி செய்வோமா? அப்படி செய்யலான்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். என்ன நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு கொஞ்சம் இருந்தால் கூட அந்த கொஞ்சத்துக்காக நன்றி சொல்லி எழும்பு. கர்த்தரை எல்லாம் தருவார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிறைய குடும்பங்களுக்காக நீங்கள் பாரப்படணும். எல்லா மக்களுக்காக பாரப்படணும். வராத குடும்பங்களுக்காகலாம் நீங்கள் எந்திரிச்சு போய் நீங்களே கூப்பிடணும். உங்கள் ஊருக்குள்ளேயே எத்தனை குடும்பம் இருக்குது வராதவங்க, கூப்பிடுங்க. போய் இந்த வாரம் நாங்கள்லாம் போனேன், நீ ஏன் வரல, நீ நம்ம சர்ச்சு பிள்ளை தானே, நீ வா அப்படின்னு கூப்பிடுங்க. அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? 11 மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னல, முடிச்சிடுறேன். முதல்ல கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிவோம். நீர் எங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நீர் மாத்திரம் ஊழியக்காரராகிய நீங்கள் கர்த்தரோடு இருங்க. மோசையோடு கர்த்தர் இருந்தது போல கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று மாத்திரம் நாங்கள் ஊழியக்காரரை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுடைய வளர்ச்சிக்காக கர்த்தரோடு கூட நீங்கள் உட்காருங்க, நீங்கள் நில்லுங்க என்று ஊழியக்காரருக்காக கேட்டுக்கொள்கிறோம். விசுவாசிகள் கர்த்தரோடு கூட இருந்து தேவ ஆலோசனையை பெற்று தேசத்தில் சுதந்திரிக்கும் வேலையை செய்வார்களாக. இந்த வருஷத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டு எழும்பட்டோம். நாங்கள் ஏனோதானோன்னு இல்லை, எங்களுக்கான ஒரு ஊழியம் இருக்குது. அது இனிமே வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய ஆலோசனையில் அது எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதை செய்வோம். இந்த வருஷம் எங்களுடைய சபை வாழும், சபை வளரும், சபை திடப்படும், சபையில் தேவனுடைய மக்கள் பலப்படுவார்கள், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி கிடைக்க போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இப்பொழுது கர்த்தர் காணிக்கை செலுத்துகிறோம். காணிக்கை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிச்சிடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமை சமாதானம் நடத்தல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.